ஹே காய்ஸ், வெல்கம் டு குண்டு மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மிளகு பிரட்டல் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய டைம்ஸ் வந்து பெரிய வெங்காயத்தில் தான் செஞ்சுருப்போம் எல்லா ரெசிபியும். ஸோ வந்து இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக இருக்கும். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஏன்னா நம்ம எப்போயுமே சிக்கன் எடுத்து தான் கிரேவி தான் வைப்போம், இல்லை 65 போடுவோம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ரொம்பவே ஹெல்த்தி கூட. உங்களுக்கு ஹோல்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இதை திரும்பி இது கூட இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏன் நான் மிளகு கம்மியாக சேர்க்குறேன்னா, நம்ம திருப்பி 2 தடவை வந்து இடையில மிளகு ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த மசாலா எல்லாம் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொம்ப ட்ரையான மாதிரி தான் இருக்கும். ஃபைனல் டச் முடிக்கிறப்ப தான் நமக்கு வந்து அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நான் ஒரு 100 கிராம் அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறப்ப இதில் சின்ன சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய பெரிய பீசஸாக தான் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணி சின்னதாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் 100 கிராம் சிக்கன் எடுத்து அதை அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து ஒட்டுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். இது குவான்டிட்டியெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. திரும்ப தண்ணி ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்ப 1 ஸ்பூன் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அது வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினா எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு திரும்பியும் ஒரு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு சுண்டி வர அளவுக்கு அது கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நமக்கு எந்த இதுவும் தெரியாது. இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வற்றினதுக்கப்புறம் தான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா திக் கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபைனலி இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா நறுக்கி சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.